ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம பேண்ட்ல எப்படி ஹூக் அண்ட் ஐ ஸ்டிச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஃபினிஷிங் வந்து இன்விசிபிளா இருக்கும். நெறைய பேர் வந்து எப்படி ஹூக் அண்ட் ஐ ஸ்டிச் பண்றது அப்படின்னு வாட்ஸ்அப்ல ஃப்ரீக்வென்ட்டா கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கு. இந்த லைன் கரெக்ட்டா ஜாயின் ஆயிருக்கு. இங்க நம்மளுக்கு வெய்ஸ்ட் பேண்ட் கரெக்ட்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா ஒரு ஐ நமக்கு வரணும். ஓகே. இப்படி க்ளோஸ் ஆகுதா? எக்ஸாக்ட்டா இங்க வரணும். ஓகே. இந்த இடத்துல தான் அது மேட்ச் ஆகுது. கிளியர்? இதுல இங்க இருக்கணும். இதுல இங்க இருந்துச்சுன்னா தான் இப்படி க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி மேட்ச் ஆகும். தெரியுதா? இப்போ இந்த பார்ட் இருக்குல்லையா நம்மளோட லெஃப்ட் லெக். லெஃப்ட் லெக்ல நம்மளுக்கு வந்துட்டு ஹூக் இருக்கணும். ரைட் லெக்ல நம்மளுக்கு வந்துட்டு ஐ இருக்கணும். இங்க பின்னாடி ஓப்பன்ல தான் இருக்கு. சீல் பண்ணிடாதீங்க. நம்மளோட வெய்ஸ்ட் பேண்ட் இருக்கு இல்லையா 1.5 எக்ஸாக்டா 1.5 இருக்கா? அதோட ஹாஃப் வேல்யூ எடுத்துக்கோங்க 0.75. அதை இங்க மார்க் பண்ணிட்டு இந்த பிளஸ் இருக்கு இல்லையா இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஐ வரணும். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கரெக்டா இப்படி வச்சு இப்படி பிரஸ் பண்ணிடுங்க. போய் ஓபன் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இருக்கா? இப்போ இந்த ஷார்ப் எட்ஜ் வருது இல்லையா இதுக்கு மேல க்ளோஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒண்ணு கிடைக்கும். அத இதுக்கு மேல இப்படி வச்சிருங்க. இந்த மாதிரி. அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பள்ளமா இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் பல்ஜ்டா இருக்கும். அந்த பல்ஜ்டா இருக்கிறது வந்துட்டு ஃபியூசிங்க பார்த்த மாதிரி வச்சிருங்க. இந்த மாதிரி. இப்போ இந்த ஷார்ப் இருக்கு இல்லையா இதே எப்படி உள் பக்கமா மடக்கிடணும். ஓகே. இப்படி உள் பக்கமா மடக்கணும். வச்சு இப்படி நல்லா அடிச்சிட்டிங்கன்னா இது நல்லா இப்படி லாக் ஆயிரும். தெரியுதா? உங்களுக்கு இப்படி நீங்க இப்படி கை வச்சு இப்படி தேய்க்கும் போது உங்களுக்கு எங்கேயுமே ஷார்ப்பாவே இருக்காது, நீட்டா இப்படி லாக் ஆயிரும். வெளியே உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல இன்னொன்னு கூட போட்டுக்கலாம். நான் என்ன பண்றேன் இங்கேயே அகைன் ½ இன்ச்ல இன்னும் ஒண்ணு போடுறேன் இந்த இடத்துல. ஓகே. இப்படி உள் பக்கமா அடிச்சு விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு 2 ஐ இங்க கிடைச்சிருச்சு. இப்போ இதுல வைக்கிற ஹூக் வந்துட்டு நமக்கு ஒண்ணு இங்க மேட்ச் ஆகும், இன்னொன்னு இங்க இப்படி மேட்ச் ஆகும். ஸோ இந்த சைடு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடு இந்த சைடுல நமக்கு என்ன வரணும்? ஹூக் வரணும். ஹூக் இந்த பார்ட்ல வரணும். ஆல்ரெடி நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கோம். இதுல நம்மளுடைய ஹூக் வரணும். இந்த ஹூக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி வந்து பேண்ட் ஹூக் நிறைய டைப்ஸ் கிடைக்குது. கையில ஸ்டிச் பண்ற மாதிரியும் இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி ஹோல் போட்டு பண்ற மாதிரியும் இருக்கும். இப்போ இங்க நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா? இதுலயே நான் என்ன பண்றேன் இந்த மிட் பாயிண்ட் which is 0.75 நம்மளுக்கு இங்க ஒரு பிளஸ் கிடைச்சிருச்சு. இதுதான் நம்மளோட சென்டர். இது வந்து நமக்கு இப்படி மாட்டணும், அதாவது ஐல இப்படி மாட்டணும். கரெக்ட்? ஸோ இதை அப்படியே எடுத்து இதுல நம்ம இப்படி இன்சர்ட் பண்றோம் இந்த மாதிரி. இந்த கர்வ்டா இருக்கிறது நம்மளோட லெஃப்ட் சைடு வர மாதிரி வைங்க. இந்த ஃபோல்டட் எண்ட் வந்து ஃபேப்ரிக்கோட இந்த ஃபோல்டட் எண்ட் கூட இப்படி மேட்ச் ஆகுற மாதிரி வைங்க. வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இதுல வந்து 3 ஷார்ப் பாயிண்ட்ஸ் இருக்கும். இத இந்த பிளஸ் இருக்கு இல்லையா இதை கரெக்டா இப்படி வச்சு இப்படி இன்சர்ட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகே.
தெரியுதா? இந்த மாரி இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்ப இத அப்படியே நான் திருப்பிடுறேன். இந்த சைடு இப்படி நான் எடுத்துக்கிறேன். ஓகே. அப்படியே டர்ன் பண்ணி இந்த பக்கமா எடுத்துக்கிட்டேன். இதுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இத அப்படியே இதுக்கு மேல இப்படி வைங்க. வச்சுட்டு, மேல இருக்க 2த்த வந்துட்டு அப்படியே நீங்க அந்த நீடில் பாயிண்ட் அந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஷார்ப் பாயிண்ட்க்கு பக்கத்திலேயே வந்து அந்த இந்த பின்னாடி வைக்கிறோம் இல்லையா? அதுல ஒரு பள்ளமா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ள தான் இந்த ஷார்ப்பான பாயிண்ட் போய் உள்ள இன்சர்ட் ஆகும். ஸோ 2 அந்த பக்கம் போகும். 1 இந்த பக்கம் வரும். கிளியர்? இப்ப பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்மளுக்கு நல்லா லாக் ஆயிருச்சு. தெரியுதா? இப்போ இத இப்படி டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹூக் இங்க கிடைச்சிருச்சு. இது நமக்கு இப்படி இதுல நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்போ அடிச்சோம் இல்லையா? அதுல லைட்டா இங்கேயும் வந்துட்டு அந்த இது பட்டுருக்கும். ஸோ, அதனால என்ன பண்ணுங்கன்னா, லைட்டா இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இன்கேஸ் ரொம்ப டைட்டா ஹோல்ட் ஆயிருச்சுன்னா, இப்படி ஓப்பன் பண்ணிருங்க. இப்ப நம்மளால இப்படி ஈஸியா மாட்ட முடியும். தெரியுதா? இந்த மாதிரி. ஸோ, நம்மளோட ஹூக் அண்ட் ஐயும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னைக்கு நாம எப்படி ஹூக் அண்ட் ஐ வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் எந்த மாரி வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.